கலைத்துறையில் சிறந்த பங்களிப்பை செலுத்தியதற்காக நடிகர் அஜித்குமாருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அளித்து கௌரவித்துள்ளது. இதுகுறித்து அஜித் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள உருக்கமான பதிவில், இந்திய குடியரசுத் தலைவரால் மதிப்பிற்குரிய பத்ம விருதை பெறுவதில் பெருமை அடைவதாகவும், இந்த மரியாதையை தமக்கு வழங்கிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடிக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இப்படியான உயர்மட்ட அங்கீகாரத்தை பெறுவது தனக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ள அஜித்குமார், தமது தேசத்திற்கான எனது பங்களிப்புக்கு கிடைத்த இந்த அங்கீகாரத்திற்கு நன்றி உடையவனாக இருப்பேன் என்றும், இந்த அங்கீகாரம் தமக்கான தனிப்பட்ட பாராட்டு மட்டுமல்லாமல் பலரின் கூட்டு முயற்சிகள் மற்றும் ஆதரவின் சான்று என்பதையும் நினைவில் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் தனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்வதாகவும், உங்களது உத்வேகம், ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு தனது பயணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், இந்திய தேசிய சங்கம், துப்பாக்கிச் சங்கம், சென்னை ரைபிள் கிளப் உள்ளிட்டோருக்கும் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். மேலும் மறைந்த தன்னுடைய தந்தை இந்த நாளை காண இருந்திருக்க வேண்டுமென விரும்புவதாக உணர்ச்சி பொங்க பதிவிட்டுள்ள அஜித்குமார், 25 வருட அற்புதமான தோழியும் இணையரும் தமது வெற்றிக்கு அடித்தளமாக இருப்பவருமான தமது மனைவி ஷாலினுக்கும், குழந்தைகளான அனோஷ்கா மற்றும் ஆத்வி ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள அஜித்குமார், தமது ரசிகர்களின் அன்பும் அசைக்க முடியாத ஆதரவும் தான் தமது ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் தூண்டியதாகவும், இந்த விருது தன்னுடையது போலவே உங்களுடையதுதான் என்றும் ரசிகர்களை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். நேர்மையுடனும் ஆர்வத்துடனும் தொடர்ந்து சேவை செய்ய தான் கடமைப்பட்டுள்ளதாகவும், ரசிகர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வின் சொந்த பயணங்களில் நன்றாக இருக்க விரும்புவதாகவும் அஜித்குமார் குறிப்பிட்டுள்ளார்.